ஹாய் கைஸ், இதான் கிராஃப்லேண்ட் பார்ட் 5ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்ட்டாக போடுறதுக்கு முடியாது. இந்த வீடியோட ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்காமல் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா இந்த மாதிரி எலிமினேட் பண்ணுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஜம்ப் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரைட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கல் மாதிரி காமிக்குதா, அந்த இதில் மட்டுமே போங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க. நிறைய தாட்டி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் அப்படியே போயிடுங்க. அப்படியே இதில் போயிட்டிங்கன்னா அடுத்த லெவலில் நீங்கள் போயிடலாம். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக, செகண்ட் இது ஈஸியாக தான் இருக்கும். தேர்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த சைடு கல்லுக்கு ஜம்ப் பண்ணிங்கன்னா அதுவே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக அதில் ஜம்ப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சைடில் இருக்க கல்லையும் ஏறக்கூடாது, லாவாலையும் படக்கூடாது. அப்படி பட்டிங்கன்னா நீங்கள் எலிமினேட்டர்னு காமிச்சிடும். கொஞ்சம் பார்த்து கவனமாக நான் குதிக்கிற கல்லே குதிங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் ஈஸியாக குதிக்கலாம்னு சொல்லி குதிச்சிடாதீங்க. ஏன்னா அந்த கல் ஃபுல்லாக எலிமினேட்டர்னு வரும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே நான் 4-5 தடவை இதே மாதிரி போய் தான் அடி வாங்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உக்காந்துக்கிட்டே போயிடலாம். இது கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் உக்காந்துட்டே அந்த சைடு போயிட்டிங்கன்னா அந்த லைனை கிராஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே க்ரீனு காமிக்கும். ஃபஸ்ட்டு க்ரீனுக்கு போகாமல் ஃபஸ்ட்டு ரெட்டுக்கு போயிருங்க. நெக்ஸ்ட்டும் ரெட்டுக்கு போயிருங்க. அப்படியே நேராக போனீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸி தான். 1+1 11 இதுதான் நம்ம கணக்கு. அடுத்து 199 கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் போகாமல் நடுவில் போயிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஜம்ப் பண்ணிங்கனாலே போதும். கரெக்டாக அந்த நடுவில் ஜம்ப் பண்ணிங்கன்னா போதும். அடுத்த லெவல் போயிடலாம். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த நடுவில் குதிக்கணும். இப்போ நான் குதித்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நடுவில் குதித்து அதே மாதிரி போயிருங்க. இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு கல் வரைக்கும் போயிட்டு ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட்டாக பார்த்து கொஞ்சம் தூரம் போங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே டக்குன்னு இங்கிட்டு வந்துடுங்க. அதாவது எவ்வளோ தூரம்னா இந்த கல்லோட எண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த எண்டிங் வரைக்கும் நீங்கள் நடந்து வந்தாலே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பிளாக்ஸ் இருக்கும். இன்விசிபிள் பிளாக்ஸ்னால் இப்போ நான் போகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு போனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இருக்கும். அது நீங்கள் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். அந்த சைடில் மட்டும் கரெக்டாக டக்குன்னு ஓடிட்டிங்கன்னா போதும், அப்படியே இதாகிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே அது தெரியும் பாருங்கள். இதில் வந்து அப்படின்னா இங்கே உள்ளே போயிட்டு அதே மாதிரி அந்த லைன் இருக்கிற வரைக்கும் மட்டும் நீங்கள் நடந்து போனீங்கன்னா இந்த லெவலையும் கிராஸ் பண்ணிடலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸி தான். இதில் உக்காந்துக்கிட்டே போனால் போதும். இதில் வந்து ஜம்ப் பண்ணி போக சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜம்ப் பண்ணி போனோம்னா டக்குன்னு எலிமினேட் ஆயிடுவோம். அதனால் உக்காந்தே போயிடலாம், அது பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிருங்க. இன்விசிபிளாக ஒரு பிளாக் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிற்கவே கூடாது. நிற்காமல் அப்படியே ஜம்ப் பண்ணி டக்குன்னு நீங்கள் ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா போதும். இந்த மாதிரி நான் வந்த மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துட்டிங்கன்னா போதும், இந்த லைனையும் கிளாஸ் பண்ணிடலாம். இதுதான் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியுதா, கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து நின்று ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டெலிபோர்ட் ஆகிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இந்த சைடு ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஜம்ப் பண்ணிக்கோங்க. அடுத்து லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிளாக்கில் ஜம்ப் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்ணிங்கன்னா கல் பிளாக் தானாகவே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் சும்மா நார்மலாக ஜம்ப் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அந்த ரெட் பாயிண்ட் ரெண்டாலே உங்களுக்கு மேட்ச் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து கிராஃப்லேண்ட் பார்ட் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் கைஸ்.